ஆதியே துணை. வந்தோரென்றே வீதித்திருந்தெழுந்து வந்த பெருமா. நமஸ்கார். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நம்முடைய மற்றவங்க எல்லாரும் வீட்டுல போட்டுருக்கோம். அப்பதான் இன்று நம்முடைய ஜீவ சகோதரர் நெய்வேலி மாணிக்கம் அண்ணா அவர்கள் அறிவு என்கிற தலைப்பில் முற்றுப்பேற்றை ஆற்றுவதற்காக வருகை கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா அவர்களை அன்புடன் வரவேற்று நமஸ்காரம். நம்முடைய தெய்வம் அவர்கள் அறிவையே மாணிக்கம் என்றுதான் சொல்வார்கள். இந்த அறிவு மாணிக்கம் என்பது இந்த மனிதனுக்கு திருமணத்து போகாமல் அவன் பெருமை அடைவதற்காகவே தரப்பட்டுள்ளது என்றும், இந்த அறிவு மாணிக்கம் அற்ப உலக வாழ்விற்காக தரப்படவில்லை என்றும் அவர்கள் அறிவையே மாணிக்கமாகத்தான் எடுத்து வருகிறார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் அந்த மாணிக்கம் என்ற பெயர் கொண்ட அண்ணா அவர்கள் இந்த அறிவை பற்றி நமக்கு விளக்க வந்துள்ளது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்தது. நம் தெய்வம் அவர்கள் இந்த அறிவை பற்றி யாராவது பேசுவார்களா என்று இப்போது நாம் எதிர்பார்த்தோம் என்று அறிவித்திருக்கிறார். நம்ம அனைவரும் எதிர்பார்த்து அண்ணா அவர்கள் இந்த அறிவை பற்றி பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அந்த அறிவு மாற்றத்தை வழங்கும்படி நமஸ்காரம். நமஸ்காரம். சமரசவேதனாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மேவழி நாமநன்னாதமே வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம் சரிவம் பொறியாளம் களக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைசிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான். களக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைசிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான். விளக்கமுற பழுத்திடுமோ விளக்கமுற பழுத்திடுமோ விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ. கொளக்கருது மலமாயை கொளக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ அந்த ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்திலனே.
இப்படி அறியானை அறிய வைத்து, இப்படி அறியானை அறிய வைத்து, இப்படி அறியானை அறிய வைத்து அந்தணனாய் என்னை பிரட்டி பிறப்பித்தாரும். அறியானை அறிய வைத்து அந்தணனாய் என்னை பிரட்டி பிறப்பித்தாரும். தெரியானை தெரிய வைத்து, தெரியானை தெரிய வைத்து திரள் இருளை தெரிந்த தேசிகேந்திரா. பெரியானை பெரியானென், பெரியானை பெரியான் என்றெனை ஓங்கி ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே. சரியான சரிநிலையில், சரியான சரிநிலையில் என்னை ஏறென்றேற்றி வைத்த சாலை வாழ்வே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த கற்பகத்தரு தெய்வீக சபையிலே அறிவு அறிவு என்ற தலைப்பில் முத்தி பேருரையாற்ற விளைகிறேன். நமது தெய்வம் அவர்கள், நமது தேவகோமான் அவர்கள் இந்த அறிவு எதற்கு வேண்டும், இந்த அறிவானது எதற்கு வேண்டும் என்பதை அற்புதமாக எடுத்து நமக்கு திருவாக்கியத்தில் வழங்கி உள்ளார்கள். எதற்கு அறிவு வேண்டும் என்றால், முடிவில்லாத வாழ்விற்கு, நித்திய வாழ்விற்காக இந்த அறிவு வேண்டும். முடிவில்லாத வாழ்விற்கு, நித்திய வாழ்விற்கு இந்த அறிவு வேண்டும் என்று எடுத்து சொல்கிறார். திருவாக்கியத்தில் எடுத்து நமக்கு வழங்கும் போது அவர்கள் முடிவில்லாத வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை தர நிற்கின்ற, எது தர நிற்குது? அறிவுங்கிறாங்க. அப்ப முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை தர நிற்கின்ற அறிவை அடைவதற்காகவே தான், அந்த அறிவை அடைவதற்காகவே தான் மனிதனுக்கு இந்த 100 ஆண்டு கால வயது தந்தது. எதற்காக அந்த 100 ஆண்டு கால வயதை தந்தார்கள் என்று, 100 ஆண்டு கால வயது தந்தது. அந்த வயதை நாம் என்ன செய்கிறோம்? அழிந்து போகிற வேறு எதற்கோ செலவழித்து விட்டு கொஞ்ச நேரம்தான் அதற்குரிய செயலுக்கு தந்தீர்கள். வேணுமென்றால் அந்த நேரத்தை அதிகமாக்கி கொள்ளலாம். அந்த அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. என்ன சொல்றாங்க? அந்த அதிகாரம் உங்ககிட்ட தாப்பா கொடுத்துட்டேன், எங்கிட்ட இல்லை அந்த அதிகாரம் என்று நமது தேவகோமானர்கள் அற்புதமாக அந்த அறிவு எதற்காக வேண்டும், அந்த முடிவில்லாத வாழ்விற்கும் அந்த நித்திய வாழ்விற்கும் இந்த அறிவு வேண்டும் என்பதை அங்கே நமக்கு எடுத்து வழங்குகிறார்கள். இப்போ உலகத்துல எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவர் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பார். ரெண்டு மாத்தி மாத்தி அறிவு இருக்கா, அறிவு. இவரும் அறிவை பார்த்ததில்ல, அவரும் அறிவை பார்த்ததில்லை. ஆமா, அதனால அறிவு இருக்கா அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஆனா அறிவு இருக்கா இல்லையா? உண்மையிலேயே இருக்கு. அப்ப எப்படி அறிவு இல்லையா? ஆனா அறிவு இருக்கா அறிவு இருக்கான்னு கேட்கறாங்க. ஆனா அறிவை பார்த்தது கிடையாது யாரும். ஆனா அறிவு இருக்கா? அப்ப அறிவு இருக்கு இல்லையா? எப்படி இந்த அறிவு இருக்கிறது என்றதை நாம் நினைக்க வேண்டும் என்றால், இப்ப கரண்ட் இருக்கா இல்லையா? கரண்ட். ஆனா கரண்ட்டை யாராவது நம்ம பார்த்துருக்கிறோமா? இல்ல. கரண்ட்டை யாராவது பார்த்துருக்கிறோமா? கண்ணுல பார்க்க முடியுமா கரண்ட்டை? ஆனா கரண்ட் இல்லையா? அதுபோல அறிவு இருக்கிறது, ஆனால் அதை பார்க்க முடியுமா என்றால் முடியாது. அப்ப அந்த அறிவுதான் நித்தியத்திற்கானது, முடிவில்லாத வாழ்க்கைக்கு வேண்டியது என்பதை நமது தேவகோமானவர்கள் எடுத்து வழங்குகிறார்கள். அப்ப அந்த அறிவை தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு எத்தனை அறிவு, அறிவுனா எத்தனை அறிவுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த மெய்வழியில வந்தவரவு தான் இந்த அறிவே, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறிவு ஆறறிவு என்பதை அவர்களுக்கு தெரியும். இல்லாட்டி இந்த ஆட்டு மாட்டுக்குள்ள அறிவு மாதிரி ஒரு 5 அறிவோ 6 அறிவோ 10 அறிவோ 20 அறிவோ எத்தனை அறிவு இருந்தா என்னையா? இந்த வகுத்தறிவு இருந்தா போதும்னு இந்த உலகம் பூரா அந்த வகுத்தறிவுல தான் இருந்துட்டு இருக்குது. அதுதான் தெய்வம் அதை பகுத்தறிவு என்பதை வகுத்தறிவு அப்படின்னா, இந்த வகுத்திற்காக பாடுபடுகிறான் என்று எடுத்து வழங்குறாங்க. அப்ப நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அறிவு 6 அறிவு. நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அறிவு, இந்த மனிதனுக்கு 6 அறிவு. அப்ப அந்த 6 அறிவு என்ன அறிவு?
ஆறு அறிவு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஆறு அறிவு என்னென்ன அறிவு ஆறு அறிவு என்பதை நாம் தெரிஞ்சாதான் ஆகும். ஒன்று உணர்வறிவு, உணர்வறிவு. இரண்டாவது சுவையறிவு, மூன்றாவது நுகரறிவு, நான்காவது பார்வை அறிவு, ஐந்தாவது செவி அறிவு, ஆறாவது பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு என்பதைத்தான் வகுத்தறிவு என்று. ஆனால் நாம் இங்கே அந்த பகுத்தறிவு எப்படின்னா தன்னை அறியும் தனி அறிவு, ஆறாவது அறிவாக வாக்கறிவு என்று தெய்வம் அவர்கள் நமக்கு வழங்குறாங்க. அப்ப இந்த முதலறிவு இருக்கே முதலறிவு என்பது என்ன? உணர்வறிவு. அந்த உணர்வறிவு என்னன்னா, அந்த உணர்வறிவு என்பது ஓரறிவு. உணர்வறிவு என்பது என்னன்னா ஒரே அறிவு, அந்த தொடுதல். இந்த தொடுதல் மட்டும்தான் உணர்வறிவு. அப்ப அது எதற்கு இருக்கிறது? அது ஓரறிவு எது இருக்குன்னா மரம், செடி இவங்களுக்கு இருக்கு, ஓரறிவு இருக்கு. ரெண்டாவது சுவையறிவு. இந்த சுவையறிவு எதற்கு? ரெண்டறிவு. சுவையறிவு என்பது ரெண்டறிவு. அப்ப இந்த ரெண்டறிவு என்ன என்றால், அந்த இரண்டாவது அறிவு எதற்கு இருக்கிறது என்றால் நத்தைக்கு இருக்கு, சிற்பிக்கு இருக்குது, நிறைய இருக்கு. அது உதாரணத்துக்காக நாம் சொல்றோம். நத்தை, சிற்பிக்கு ரெண்டு அறிவு. மூன்றாவது நுகரறிவு. நுகரறிவு என்றால் வாசனை அறிவு. அப்ப இந்த நுகரறிவு எதற்கு இருக்கிறது என்றால் அது மூன்றாவது அறிவு. அந்த மூன்றாவது அறிவு எது இருக்குதுன்னா எறும்பு, கரையான் போன்றதுக்கு மூன்று அறிவு இருக்கிறது. நான்காவது பார்வை அறிவு. அது பார்த்தல், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த பார்வை அறிவு எதற்கு இருக்கிறது? நான்காவது அறிவாகிய பார்வை அறிவுனா இது மூணும் ஏற்கனவே இருக்கும். இந்த ஒரு அறிவு சேர்ந்து நான்காவது அறிவாக அதற்கு இருக்கும். அது எதற்குன்னா வண்டு, தட்டான் முதலியவுக்கு இருக்கிறது. அடுத்து செவி அறிவு. இந்த காதுல கேட்கக்கூடிய அறிவு எதற்கு இருக்கிறது என்றால் பறவைகள், மிருகங்கள் இவைகளுக்கு இருக்கிறது. பறவைகள் செவி அறிவு எதற்குன்னா பறவைகள், மிருகங்களுக்கெல்லாம் இது ஐந்தாவது அறிவாக இருக்கிறது. இந்த பாக்கி இந்த பகுத்தறிவு என்ற இந்த அறிவு யாருக்கு இருக்குன்னா மனிதனுக்கு மட்டுமே ஆறாவது அறிவாக இருக்கிறது. அதை தன்னை அறியும் தனி அறிவு. இது யானை முதல் எறும்பு கடை 84,100,000 ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கிறதே, அதற்கெல்லாம் இந்த அறிவு இருக்கிறதா என்றால் இல்லை. இது தனி சீதனமாக, தனி சிபாரிசாக இந்த மனிதனுக்கு இறைவன் கொடுத்த இந்த ஆறாவது அறிவு என்பதை நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உணர்வறிவு என்பது என்ன பண்ணுன்னா தொட்டா தெரியும். தொட்டா தெரிகிறது உணர்வறிவு. சுவைத்தால் தெரிவது சுவையறிவு. வாசனையால், அதாவது வாசனையால் அறிவது வாசனை அறிவது. வாசனையை கொண்டு வருவது வாசனை அறிவு. அப்புறம் கண்ணறிவு. கண்ணறிவு என்றால் என்ன? பார்வை அறிவு. இந்த பார்வை அறிவு பார்த்தா தெரிந்து கொள்வது, இது என்னாரு இப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்வது. இந்த செவி அறிவு கேட்டால், சப்தத்தை கேட்டால் தெரிந்து கொள்வது செவி அறிவு என்று தெரியும். இந்த ஐந்து அறிவுக்கு தான் ஆறாவது அறிவுக்கு இல்லை. இந்த ஐந்து அறிவுக்கு கருவிகள் இறைவன் கொடுக்கிறார். இந்த ஐந்து அறிவுக்கும் 5 கருவிகள். அந்த 5 கருவிகள் என்ன என்றால் அதான் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 அறிவுக்கும் 5 கருவிகளை கொடுக்கிறார். அப்போ 5 பொறிக்கும் 5 அறிவு. இந்த 5 பொறியை இறைவன் படைத்தார். அதற்கு 5 கருவிகளையும் கொடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் சொல்றேன், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்று அவர்கள் எடுத்து அங்கே வழங்குகிறார்கள். அப்போ இந்த 5 அறிவுக்கும் இவையெல்லாம் இயக்கக்கூடிய, அப்போ இந்த 5 அறிவு இருக்கு, இதையெல்லாம் இயக்கக்கூடிய பொருள் ஒன்று உண்டு. இதையெல்லாம் இந்த 5 கருவிகளையும் இயக்கக்கூடியது. 5 தேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா ஓட்டி கொண்டு வரக்கூடிய அந்த தேர்ல 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். ஆமா, யார் ஓட்டி கொண்டிருப்பார்? பரமாத்மா ஓட்டி கொண்டிருப்பார். அப்படி இந்த மனமாகிய எண்ணமாகிய நினைவாகிய அது ஒன்னே தான். ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்ப இந்த மனமாகிய அந்த பரமாத்மா நம்மை அதை ஓட்டி கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த ஆறாவது அறிவை நமக்கு தருகிறது. இதையெல்லாம் தான் இயக்கக்கூடிய பொருள் ஒன்றுக்கு, அது மனம் அல்லது நினைவு அல்லது எண்ணம் என்று அது நாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றோம். அப்ப இந்த அறிவுல 2 அறிவு இருக்கு. என்ன அறிவு என்றால் சிற்றறிவு, பேரறிவு. 2 அறிவு இருக்கு. அப்ப இந்த சிற்றறிவு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த உலகாய வாழ்க்கைக்கு, இந்த உலகாய இன்பத்திற்கு இந்த சிற்றறிவு போதும். இந்த உலகாய இன்பத்துக்கும் இந்த உலகாய வாழ்வைக்கும் பேரறிவு வேண்டுமா என்றால் வேண்டாம், அதுக்கு தேவையில்லை.
ஆனால் இந்த சிற்றறிவே அந்த பேரறிவுக்காக அந்த பேரின்ப இன்பத்தை நுகர முடியுமா என்றால் முடியாது. அதற்கு என்ன அறிவு வேண்டுமானால் அதற்குத்தான் பேரறிவு வேண்டும் என்று கொடுக்குறாங்க. அப்ப இந்த பேரறிவு வேணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. தண்ணியில படகு இருக்கலாம், தண்ணியில படகு இருக்கலாம், படகுக்குள்ள தண்ணி வரக்கூடாது. தண்ணியில படகு இருக்கலாம், படகுக்குள்ள தண்ணி வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதுபோல இந்த உலகத்தில் நாம் வாழலாம், இந்த உலக எண்ணங்கள் நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. வராமல் இருந்தால் அந்த பேரறிவுக்கான அஸ்திவாரமாக அது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எடுத்து தெய்வம் வழங்கும் போது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு என்றால் என்ன அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. நீ மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு. நீ மெய்ப்பொருளை காணல அப்படின்னா அந்த அறிவுக்கு உனக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவுக்கு பிரயோஜனமா என்றால் இல்லை என்பதை தான் தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து அங்கே வழங்குகிறார்கள். அப்போ அதை மெய்ப்பொருள் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னா அதை தெய்வம் அதை எடுத்து அவர்களே வழங்குகிறார்கள். மெய்ப்பொருள் முன்பு ஆகாயத்தில் இருந்தது. மெய்ப்பொருள் எப்படி இருந்துச்சு? அது ஆகாயத்தில் இருந்தது. அப்போ ஆகாயத்தில் எது இருந்துச்சு? தெய்வமாகிய அந்த ஈசனாகிய அந்த சிவனாகிய அந்த அறிவாகிய அந்த ஆற்றலாகிய அந்த படைப்பாகிய எங்க இருந்துச்சு? ஆகாயத்தில் இருந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா நம்ம கிட்ட வந்து பேசணும், புழங்கணும், வைக்கணும், நம்ம அறிவை தூண்ட வேண்டும் என்பதற்காக அது கைகால் அங்கங்களுடன் இந்த உலகத்திற்கு வந்துதான் தெய்வமா நமக்கு வந்து ஆகாயத்தில் இருந்தது. இப்பொழுது அது கைகால் அங்கங்களுடன் உன் முன் இருக்கிறது. அது யார் தெரியுமான்னு தெய்வம் கேட்குறாங்க. அது தெய்வம் தான் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்ப அடுத்தது தெய்வம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. மனிதனுக்கு உன்னதமான அறிவு தந்தது எதற்காக இந்த மனிதனுக்கு இந்த அறிவை கொடுத்தார்கள்? ஆடு மாடுக்கெல்லாம் கொடுக்காதது, யானை முதல் எறும்புகடை 84 100,000 ஜீவராசிகளுக்கு கொடுக்காத அறிவை இந்த மனிதனுக்கு ஏன் கொடுத்தார்கள் என்பதை அங்க தெய்வம் எடுத்து வழங்கும் போது ஒரே ஒரு வார்த்தையில பாருங்க, அற்புதமா தெய்வம் நம்மளை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு ஒரே திருவாக்கியத்துல நம்மை மேல தூக்குறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரும் ஓர்குலம் என்று அறியவே. இந்த அறிவு கொடுத்தது எதுக்கு? எல்லோரும் ஓர்குலம் என்று அறியவேன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த எல்லோரும் இது நம்மளுக்கு கஷ்டமா? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓர்குலம் தான் என்று அறியறது இது கஷ்டமா? இதுக்கு ஏதாவது பாடுபடணுமா? இல்ல எதையாவது விடணுமா? எதையுமே விட வேண்டியதில்லை, எதையும் பாடுபட வேண்டியதில்லை. எண்ணத்துல என்ன வரணும்? எல்லோரும் ஓர்குலம் என்று அறிந்தால் போதுங்கிறாங்க. அப்ப இதை கொடுத்துட்டு தெய்வம் கொடுக்குறாங்க, இந்த எண்ணம் ஒருவனுக்கு வந்து விட்டால். எந்த எண்ணம்? இந்த எல்லோரும் ஓர்குலம் என்ற எண்ணம் வந்து விட்டால் கைலாய வீடுதான் கதி. இந்த எண்ணம் வர்றது பெருசா? இந்த எல்லாருக்குமே கைலாய வீடு. இந்த எண்ணம் ஒருத்தர் வந்தா வேற ஏதாவது நம்ம போய் தவம் இருக்கணுமா, செய்யணுமா, பாடுபடணுமா என்றால் இல்லை. இந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றதுக்காக தெய்வம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு எண்ணம் ஒருவனுக்கு வந்து விட்டால் என்ன வீடு? கைலாய வீடுதான் கதி அப்படிங்கிறாங்க. அப்ப அதுதான் முடிவு. இந்த செயலை செய்யவே, எந்த செயலை செய்யவே? அந்த கைலாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவே, எல்லோரும் ஓர்குலம் என்பதை அறிவிக்கவே சாலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சாலை வேற யாரும் இல்ல, நாமும் வந்தோம். யார் வந்தாங்க? சாலை என்ற தெய்வமே அதற்கு வந்தார்கள் என்பதை அற்புதமாக அந்த 2 வரி திருவாக்கியம், அந்த 2 வரி திருவாக்கியத்துல அற்புதமாக நமக்கு எடுத்து தெய்வம் அவர்கள் வழங்கியிருக்கார். எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஆனா இந்த அறிவு நமக்கு வராதனால இந்த உலகத்துல நாம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதனால நான் என்னுடைய எண்ணத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன வருது அப்படின்னா, எனக்கு வீடு வேண்டும், கார் வேண்டும், மதிப்பு வேண்டும், தொழில் வேண்டும், அந்த தொழிலை பார்க்கறதுக்கு வேலையாள் வேண்டும், அப்புறம் அவங்கள சமாளிக்கிறதுக்கு பணம் வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் வேண்டும் 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 என்று இதையே என்னுடைய எண்ணமானது. அப்ப இந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுல இருக்கிறோம்னா அந்த 5 அறிவிலே இருக்கிறோம். 6வது அறிவுக்கு நாம் போவதில்லை. அந்த 6வது அறிவை தனி சீதனமாக கொடுத்த அறிவுக்கு நாம் போகாதனால சொல்றாங்க. ஆனா வடலூர் வள்ளல் பிரான் அவர்களும், நமது பெரிய தந்தை வடலூர் வள்ளல் பிரான் அவர்களும் வேண்டும் 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 கேட்கிறாரு. அவர் என்ன வேண்டும் கேட்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா அந்த அறிவை அவர் அடைந்தார்கள். அவர்கள் அந்த அறிவை அடைந்ததுனால அவர் ஒன்று கேட்கிறாரு பாருங்க. என்ன கேட்கிறாருன்னா,
ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். என்ன வேண்டும்ங்கிறாரு? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். அடுத்து அற்புதமா சொல்றார், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். இறைவா, பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். அடுத்து ஒன்று சொல்றாரு, மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். அது என்ன மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் அப்படின்னா பெண்களை சொன்னார்களா? அப்ப இப்ப தெய்வம் எடுத்து வழங்கும் போது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் என்று இறைவன் படைத்திருக்கிறாரு. அப்ப அவர்களே மறுவு பெண்ணு சொல்லி வைத்திருப்பார்கள் என்று கேட்கிறாங்க. அப்ப மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் என்றால் இந்த மெஞ்ஞானத்தை மறுக்கக்கூடியவர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களெல்லாம் மறுவு பெண். யார் ஒருவர் மெஞ்ஞானத்தை மறுக்கிறார்களோ, மெஞ்ஞானத்தை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் தான், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறுவு பெண்ணே தவிர பெண்கள் அல்ல என்பதை நாம். ஆனா அது எல்லாரும் நினைச்சுக்குவாங்க, பெண்ணுடைய ஆசையை தள்ளணும் போல் இருக்கு அப்படின்னு. அப்ப பெண்ணுடைய ஆசையை தள்ளணும்னா சிவபெருமான் ஏன் கல்யாணம் பண்ணணும்? முருகப்பெருமான் ஏன் கல்யாணம் பண்ணணும்? நமது தேவகோமானவர்கள் ஏன் திருமணம் பண்ணணும்? அப்ப அதை சொல்லவில்லை. அப்ப மறுவு பெண் என்றால் யார் மெஞ்ஞான இச்சைக்கு வராதவர்களோ அவர்களெல்லாம் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். ஆனா என்ன சொல்றாரு? உனை மறவாதிருக்க வேண்டும். அப்புறம் அடுத்து கேட்கிறாரு, மதி வேண்டும். இறைவா, மதி வேண்டும். எதுக்கு? மதினா என்ன? அறிவு. அறிவு. அப்ப மதி வேண்டும். இறைவா, மதி வேண்டும். அதுக்கு என்னையா வேணும்? அந்த அறிவு வேணுக்கு நிதி வேண்டும். நின் கருணை வேணுயா. இறைவனுடைய கருணை இல்லை அப்படின்னா நமக்கு அந்த மதியாகிய அறிவு வருமா? வரவே வராதுதான் சொல்றாரு. மதி வேண்டும். அதுல எவ்வளவு பொதிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்க நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். இறைவா, மதி வேண்டும். அந்த மதி எனக்கு வேண்டியிருக்கு. நின் கருணை ஆகிய அந்த நிதி வேண்டும். அது வந்தாதான் நான் அந்த நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். எந்த நோயற்ற வாழ்வுல? எனக்கு முழங்கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, காது வலி, நெஞ்சு வலி, இந்த வலியா? இந்த வழியா? இந்த வழிதான் மெய்வெளிச்சாலைக்கு வந்த வரவும் இருக்குது எல்லாத்துக்குமே. இருக்கா இல்லையா? ஏதாவது நான் தப்பா சொல்றேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். வெளியே இருக்கும் போதும் வந்துச்சு. இங்க வந்து முழங்கால் வலி இல்ல, முதுகு வலி இல்ல, தலைவலி இல்லை அப்படின்னு இருக்கிற மாதிரி. அப்ப இந்த வழியவா சொல்லி இருப்பார்கள் என்று. அந்த மரணமில்லா பெருவாழ்வு, அந்த நோய், அது பிணி, அது பிறவிப்பிணி, வெண்ணோய், அது வரக்கூடாது என்று. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும். சீ அடுத்து சொல்றாரு, சீ என்று பே என்று நாய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும். எப்படி சீ என்று எப்ப சொல்றாரு? அறிவு வந்தவர், அந்த அறிவு பிரகாசமானவரும் அவர் சொல்றாரு அடுத்தது. ஏன்னா நம்ம எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், ஏன்னா நமக்கு வரல. அதுதான் அவர் எடுத்து சொல்றாரு, எப்படி நீ இருந்தால் உனக்கு அறிவு வரும் என்பதை எடுத்து சொல்கிறார். சீ என்று பே என்று நாய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவு. நீ சொல்லலைன்னா உனக்கு தெளிவு ஏற்பட்டு போகுது. தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடி காலாக்குவாய். இதையெல்லாம் எங்கிட்ட இருந்து அகற்றிட்டு உன்னுடைய திருவடியில வந்து நான் போய் சேர வேண்டும் என்பதை எடுத்து வழங்குகிறார்கள். இப்படி அவர்கள் எடுத்து அதை வழங்குறாங்க. அடுத்து இந்த அறிவு பாதையில நம்ம போறோம் இல்லையா? இந்த அறிவு பாதையில் எப்படி போறோம்னா, அறிவு பாதைக்கு போறதுக்கு ஒரு பாதையை வேதங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. ஆனா அதற்கு எதிரான பாதையில நாம போறோம். அப்படிங்கிறத அதையும் வடலூர் வள்ளல் பெறானவர்கள் அற்புதமாக எடுத்து வழங்குறாங்க. நம்ம எதிர்ந்தோதல், அதாவது சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வானத்துக்கு போகணும். வானம்னா தெரியும் இல்லையா? மேல இந்த ஆகாய லோகத்துக்கு போகணும். இந்த அப்போ அப்படி இந்த பாதையில போறத எடுத்து சொல்றாரு. வானை நோக்கி மண் வழி நடப்பவன். நம்ம எப்படி போறோம்னா ஆகாயத்துக்கு போகணும். ஆகாயத்துக்கு போறதுக்கு இந்த ரோட்லயே கார்ல ரொம்ப தூரம் போனோம்னா ஆகாயத்துக்கு போக முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்லிதான் அது போல எடுத்து சொல்றாங்க. அதைத்தான் எடுத்து, வானை நோக்கி மண் வழி நடப்பவன் போல்
வானத்துக்கு போய் மண்ணிலேயே நடந்தா போக முடியுமா? போக முடியாது. அதுபோல நாம் இருக்கிறோம். வானை நோக்கி மண் வழி நடப்பவன் போல் வயங்கும் நின்னருள் வழியிடை நடப்பான். வாயிலான் பெரு வழக்குரைப்பது போல். வாயில்லைன்னா வாயில்லாம இல்ல, ஊமை பேசக்கூடியாதவன் நான் பெரிய வக்கீல் அப்படின்னு சொல்ல முடியுமா? பேசவே முடியாது. அதான் வாயிலான் பெரு வழக்குரைப்பது போல் வள்ளல் நின்னடி மலர்களுக்கு அன்பாம். அடுத்து சொல்றாங்க, போர்க்கும் வெள்ளத்தில் பொன் புதைப்பவன் போல். அதாவது கரைபுறம் இரு தெய்வம் எடுத்து சொல்லும் போது இரு கரங்களும் புரண்டு ஓடுகின்ற பிரவாகமான நதியில், அந்த அதல்ல பிரவாகமான நதியில் போய் என்ன மண்ணை தோண்டிக்கிட்டு மம்பட்டி எடுத்துட்டு போய் மண்ணை தோண்டிட்டு ஒரு புதையில கொண்டு அங்க வைக்க முடியுமா என்றால் வைக்க முடியாது. அதுபோல போர்க்கும் வெள்ளத்தில் பொன் புதைப்பவன் போல் புலையன் நெஞ்சிடை புனிதனின் அடியை என்று சொல்றாங்க. ஓட உண்ணு சொல்றாரு, ஓட உண்ணியே உறங்குகின்ற. நான் ஓடணும்னு நினைக்கிறேன், நான் நடந்துட்டு இருந்தாலும் நான் ஓடலாம். நான் என்ன பண்றேன்? தூங்கிட்டு இருக்கிறேன். ஓட உண்ணியே உறங்குகின்றவன் போல் ஓங்கும் உத்தமன் உன்னருட்கடலில். அடுத்து ஒண்ணு சொல்றாரு, நெடிய துன்பமாம் கொடியவை நிறைந்த பொய்யினால் பவம் போக்கிட நினைத்தேன். இந்த பாவத்தை பொய்யினால போக்க முடியுமா? அது என்ன சொல்றாங்க? பொய்யின் லேசா சொல்ல, இந்த பொய் நெடிய துன்பத்தை தருங்கிறாங்க. நெடிய துன்பமாம் கொடியவை நிறைந்த பொய்யினால் பவம் போக்கிட நினைத்தேன், புல்லன் எனக்கு உன்னுடைய நல்லருள் வருமோ என்று அவர்கள் எடுத்து அற்புதமாக கொடுக்குறாங்க. அதைத்தான் அடுத்து அந்த தெய்வத்தை, அந்த அறிவாகிய தெய்வத்தை என்ன தருகிறார்கள் என்றால், அந்த அறிவாகிய தெய்வத்தை வருதுச்சா சார், அந்த அறிவாகிய தெய்வத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த அறிவாகிய தெய்வத்தை கொடுக்குறாரு. அதே வடலூரார் கொடுக்குறாரு. அந்த தெய்வம்னா என்னன்னு, அந்த அறிவுனா என்னன்னே கொடுத்துட்டாங்க. நம்ம அறிவுனா எங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். அறிவுனா என்னன்னு கொடுக்குறேன். அந்நியம் அல்லாத தெய்வம் பாருங்க, அந்நியம் அல்ல அந்த தெய்வம், அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம். தெய்வம் எப்படி இருக்கு? அறிவாகவே இருக்கிறதுங்கிறாங்க. அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம் அவ்வறிவுக்கு அறிவாமென் அன்பான தெய்வம். அந்த தெய்வம் எங்க இருக்கு? செந்நிலையில் செம்பொருளாய் திகழுகின்ற தெய்வம். செந்நிலையில் செம்பொருளாய் திகழ்கின்ற தெய்வம். சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அப்ப அறிவு எப்படி இருக்கிறது என்றால் தெய்வமாகவே இருக்கிறது என்று எடுத்து அதை நமக்கு எடுத்து அற்புதமாக வழங்குகிறார்கள். அப்போ அதைத்தான் தெய்வம் எடுத்து கொடுக்கும்போது, சரி இந்த அறிவை எப்படி உணர முடியும்? நாம் இந்த அறிவை உணரணும் இல்லையா? எதை வச்சு இந்த அறிவை உணர முடியும் என்றால் தெய்வம் அற்புதமாக கொடுக்குறாங்க. அறிவை கொண்டு தான் நீ அறிவை உணர முடியும். அறிவு இல்லாம வேற எதை வச்சு உணர முடியுமா என்றால் முடியாது. அதுதான் கொடுக்குறாங்க. அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல் வீண் வெறிகள் வெடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவார்கள். அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல் வீண் வெறிகள் பிடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவார்கள் என்று. அப்ப அறிவை கொண்டுதான் அறிவு யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கா? நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெய்வம் முதலிய. முடிவில்லாத வாழ்வை நித்திய வாழ்வை தர நிற்கின்ற அறிவை அடைவதற்காக உங்கள்கிட்ட அறிவு இருந்தா அடைய வேண்டியது ஏற்கனவே இருக்கும். அப்ப அறிவு இல்லைன்ட்டாங்க. அப்ப யார்கிட்ட இருக்க அந்த அறிவுனா தெய்வத்துக்கிட்ட அந்த அறிவு இருக்கிறது அப்படின்னா அப்ப அப்படின்னு எடுக்கிறேன். அப்ப அந்த அறிவு எப்படி நம்மகிட்ட இருக்கிறது எப்படி அறிவாக மாறும்? தெய்வத்துக்கிட்ட அறிவு இருக்கு, நம்ம நினைவும் பாவ நினைவும் அறிவா மாறணுமா? மாறுறது இல்லையா? அதற்காக தான் நாம் இந்த மெய்வழிக்கு வந்தோம். அதுக்கு எப்படி மாறும் என்றால், அப்ப எப்படி மாறும் என்றால் தெய்வம் அதை கொடுக்குறாங்க. அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. அறிவு யாருடைய அறிவு? தெய்வத்தினுடைய அறிவு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? பாவ நினைவு இருக்கிறது. அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. பின் அந்த நினைவே, எந்த நினைவே? அந்த பாவ நினைவே அறிவாக மாறுகிறது. இப்படிதான் அறிவு மாறுகிறது. அப்ப தெய்வத்திற்கு இருக்கிற அந்த அறிவை கொண்டுதான் இந்த அறிவை நாம் உணர முடியும் சொல்றாங்க. அப்ப அந்த பாவ நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது என்றால் இந்த தேகம் மாறாது. உன்னுடைய வாய் 70,000 நாவுடைய வாயாக மாறுகிறது. 10,000 கண்கள் வருகிறது. உன் காது அணுப்புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக ஆகிறது. இந்த ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அணுப்புரண்டாலும் என்றால்
நாம் ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்டாலும் நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க வாக்கியத்துல போய் ஒரு இடத்துல பாருங்க, தேடி பாருங்க. ஒரு இடத்துல தெய்வம் சொல்றாங்க, கோடியில் நாம் நம்முடைய துணியிலிருந்து வரக்கூடிய கோடியில் ஒன்றை, அணுவில் ஓர் அணுவைம்பாங்க. அப்ப அந்த அணு எது? தெய்வத்தினுடைய திருவாக்கு தான் அணு. அப்ப அந்த தெய்வ திருவாக்கு கோடியில் ஒன்றை, அணுவில் ஓர் அணுவை. இது எதுக்கு? அப்போ அணுவில் ஒரு அணுவைனா தெய்வத்தினுடைய திருவாக்கு அணுவாக இருக்கிறது அப்படின்னா, அப்ப இதை சொல்லும்போது தெய்வம் எடுத்து வணங்கும்போது, பட்டப்பகலை உண்டு பண்ணுகின்ற சூரியனை போன்றது அறிவு. அறிவுனா என்னன்னா, பட்டப்பகலை உண்டு பண்ணுகின்ற சூரியனை போன்றது அறிவு அப்படிங்கிறாங்க. அப்போ சூரியன் இல்லாட்டி வெளிச்சம் வருமா? வராது. அதுபோல கொடுக்குறாங்க. அப்போ அடுத்து அந்த அறிவை பத்தி எடுத்து தெய்வம் சொல்லும்போது, குருவினுடைய அறிவே விந்து. தெய்வத்தினுடைய அறிவே அது விந்து. அது நாத ரூபமாக, அது நாத ரூபமாக இருக்கா இல்லையா? அப்போ தெய்வ திருவாக்காக நாத ரூபமாக இருக்கிறது. அப்போ அவருடைய குருவினுடைய அறிவே விந்து. அது நாத ரூபமாக என்ன பண்ணணும்? ஒருவர் காதில் நுழைந்து செயல்படும் போது, இப்ப காதில் நுழைந்து செயல்படும் போது என்ன ஆகிறாங்கன்னு சொல்றாங்க தெய்வம். நரர் மனுவாகிறார், மனு தேவராகிறார், தேவர் தேவாதி தேவனாக ஆகிறார் என்று தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த காதுல நம்ம அதை ஏத்துக்கலாமா, ஏத்துக்க கூடாதா? ஏத்துக்கணுங்கிறதுக்கு தான் இந்த முத்திப்பேரூர்களை எடுத்து வழங்கி கொண்டே இருக்கிறோம். அப்போ குருவினுடைய அறிவே விந்து. அது நாத ரூபமாக ஒருவர் காதில் நுழைந்து செயல்படும் போது நரர் மனு ஆகிறார், மனு தேவனாகிறார், அந்த தேவன் தேவாதி தேவனாகிறார் என்று கொடுக்குறாங்க. அறியாமை அடுத்து சொல்றாங்க, அறிவு அற்றம். மாணிக்க வாசகர் சொல்றார், அத அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம் காரணா யமனுடைய எல்லையில் காக்கக்கூடிய கருவி எது என்றால் அந்த அறிவு என்பதை எடுத்து மாணிக்க வாசகர், அறிவு அற்றம் காக்கும் கருவி. அது என்ன பண்ணுது? அது அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது என்று எடுத்து குடிக்கிறார். ஆனால் இன்னும் எடுத்து இன்னும் எடுத்து வழங்கும் போது அது அறியாமையை அகற்றி, நம்மகிட்ட இருக்கிற அறியாமையை அகற்றி என்ன ஆகுதுன்னா அறிவு ரூபமாகவே ஆக்குகிறது அந்த அறிவு என்று கொடுக்குறாங்க. அடுத்து சொல்றாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. காண்பது எப்பொருள், எந்த பொருளா இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கொடுக்கணும். இந்த ஆண்டவன் என்ற பெயர் இருக்கு இல்லையா, இந்த ஆண்டவன் என்ற பெயருக்கு என்னன்னா அறிவுதான் ஆண்டவன் என்ற பெயர். அது எப்படி என்றால், அறிவுதான் ஆண்டவன் என்ற பெயர் என்றால் அது பேரறிவும் பேராற்றலும் படைத்தது. அந்த ஆண்டவன் என்ற செயலுக்கு அது நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன அறிவு? சிற்றறிவு இருக்கு. அப்ப அது பேரறிவும் பேராற்றலும் படைத்தது. அது உலகத்தையும் உயிர்களையும் ஆண்டு வருவதால் அதுக்கு என்ன வருது? அதனால் அதற்கு ஆண்டவன் என்ற பெயர் வந்தது. எப்படி பெயர் வந்தது என்றால், இந்த உலகத்தையும் அது உயிர்களையும் இப்பவும் ஆண்டு கொண்டு வருகிறதுனால அது ஆண்டவன் என்ற பெயர் வருதுன்றாங்க. இந்த அறிவானது மேலிட்டுச்சு அப்படின்னா, இந்த அறிவு நம்ம கிட்ட மேலிட்டுச்சுன்னா அதுதான் புண்ணியம். புண்ணியம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இந்த அறிவு மேலிட்டால் புண்ணியம். அறிவு தாழ்ந்தா என்ன ஆகும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். அப்போ சூரியன் இருப்பதை, சூரியன் உதிக்குது இல்லையா, இந்த சூரியன் உதிக்குது, வேற வெளிச்சத்தை கொண்டு இந்த சூரியனை யாராவது போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? சூரியன் வரல, இங்க இன்னும் சூரியன் வரலன்னு பெரிய பெரிய லைட்டுகளை எடுத்துட்டு போய் தேடுனா சூரியன் கிடைக்குமா? அப்ப சூரியனை எப்படி பார்க்கணும்? சூரிய வெளிச்சம் வந்தா தான் பார்க்க முடியும். சூரிய வெளிச்சம் வராம சூரியனை பார்க்கவே முடியாது. வேற எந்த வெளிச்சத்தை கொண்டும் பார்க்கணும். அதுபோல இந்த அறிவினுடைய ரூபத்தை அந்த இறைவனுடைய அறிவை கொண்டுதான் நாம் பார்க்க முடியுமே தவிர வேற ஒன்றில் பார்க்க முடியாதுங்கிற அதைத்தான் சொல்றாங்க. அப்ப சூரியன் இருப்பதை சூரிய வெளிச்சம் காட்டுகிறது. வேறு வெளிச்சத்தின் துணை கொண்டு சூரியனை அறிய முடியாது. அதுபோல இந்த ஜீவனே சிவனாக இருக்குது. நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னா, அது ஜீவனே சிவனாக இருக்கிறது என்பதற்கு அவரவர் அறிவே சாட்சி, வேற அறிவு கிடையாது, அவரவருடைய அறிவே சாட்சி என்று கொடுங்க. அப்போ அடுத்து தெய்வம் கொடுக்கும்போது இந்த அறிவை பற்றி எடுத்து நமக்கு வழங்கும் போது இந்த வாய்மையை, இந்த தெய்வத்தினுடைய வாய்மையை, இந்த தெய்வத்தினுடைய வேதத்தை யார் அறிவார்கள்? யாரெல்லாம் அறிய முடியும்? அறிவு இருக்கிறவங்க அறிய முடியுமா? அறிவு இல்லாதவர்கள் அறிவார்களா என்பதை தெய்வம் எடுத்து வழங்குறாங்க. அறிவினை அறிந்தோர் அறிவறிவு வாய்மை.
இந்த தெய்வத்தினுடைய வாய்மையை யார் அறிய முடியும்? அறிவுடைய. அதான் சொன்ன அறிவினை அறிந்தோர் அறிவு வாய்மை பாமரர் அறியார் பண்டிதர் அறிவர். அப்ப இதனை உணர்ந்த நம்மெல்லாம் யாரு? பண்டிதர். இதை உணராதவர்கள் யாரு? பாமரர்கள் என்று தெய்வம் எடுத்து நமக்கு அது வழங்குகிறார்கள். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது இந்த அறிவுக்காக ஒரு சின்ன கதை சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு ஊர்ல இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டப்படுறான், ஆனா அவனுக்கு பணம் சம்பாதிக்க முடியல. எவ்வளவோ வேலை பார்க்கறான், செய்யறான், ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் சமாளிக்க முடியல. சரி, இதை வச்சு இந்த குடும்பத்தை எல்லாம் நடத்த முடியாது. அதனால நம்ம காட்டு பகுதிக்கு போனோம்னா அங்க ஏதாவது, ஏன்னா இந்த நாட்டுப்புறத்துல எல்லாம் எங்கேயும் புதையில புதைச்சி வச்சிருக்க மாட்டாங்க. காட்டு பகுதியில் எங்கிட்ட புதையில புதைச்சி வச்சிருப்பாங்க. அந்த புதையில தேடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த காட்டு பகுதியில போறான். போய் அலைஞ்சு பார்க்கறான், என்ன மேலால புதையல் கிடக்குமா? அது எங்கே யாரு எப்படி புதைச்சி வச்சிருப்பாங்களோ யாருக்கு தெரியும்? இல்லை அதைத்தான் இவன் போய் இந்த காலத்து மாதிரி ஜேசிபி அதெல்லாம் இருந்து உழுது பார்க்க முடியுமா? அதுவும் முடியாது. இப்படியே அலைஞ்சு பார்க்கறான். அப்படியே போய் உள்ள காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடறான். போனவரவு பார்த்தா அங்க சாமியார் ஒருத்தர் தவத்துல உட்கார்ந்துருக்கிறார். சாமியார் தவத்துல அப்ப அந்த சாமியார் தவத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த தவத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த சாமியார் தவத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தவத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவரை போய் இவர் வணங்கி சாமி பண்ணுது எப்போ அடிக்கும் சாமி வணங்கி அவர் என்ன கேட்குறாரு? ஐயா, நான் இப்படி இந்த உலகத்திலேருந்து வர்றேன், எனக்கு காசு பணமே கிடைக்க மாட்டேங்குது, அதனால எனக்கு ஏதாவது ஒரு புதையல் இருக்கிற இடத்த காட்டினீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கெஞ்சி கேட்குறார். கேட்டவுடனே அவரும் என்ன பண்ணுறாரு, அப்படியாப்பா அப்படின்னு மேலையும் கீழையும் பார்க்குறாரு. அவனை ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கும். அப்படி பார்த்துட்டு சரிப்பா இந்த இடத்த சொல்றாரு, இத்தனாவது இடத்துக்கு போய் இத்தனாவது மரத்துக்கு அடியில தோண்டுனீனா உனக்கு ஒரு வெள்ளி புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு அவரும் கேட்டுட்டு சந்தோஷமா போய் சரி சாமி வரேன் சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு போய் அங்க போய் அந்த மரத்துக்கு அடியில போய் அந்த புதையல் எடுக்கிறான். எடுத்தா வெள்ளி நிறைய கிடைச்சிருது. வெள்ளி கிடைச்சு அது போதும், அவனுடைய வாழ்க்கைக்கு வெள்ளி போதுமானது. அதை எடுத்துட்டு வரான். வரும்போது 2 நினைவு வருது. என்னடா இது வெள்ளி புதையல் தான். வெள்ளி கேக்குதாங்கக்கா? கேக்குதா அக்கா? கேக்குதா? அப்ப அந்த வெள்ளி புதையலை எடுத்துட்டு வரும்போது அவனுக்கு ஒரு நினைவு வருது. ஐயா, இது பத்தாதே, நம்மளுக்கு ஒரு தங்க புதையல் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு நினைக்கிறான். அப்புறம் சாமியார்கிட்ட அந்த வெள்ளி புதையலை வச்சுட்டு கேட்குறான், சாமி ஒரு தங்க புதையல் ஏதாவது இருந்தா பரவாயில்லையே, கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு கேட்குறான். கேட்கலையா அக்கா? கேட்கலையா? அவங்களுக்கெல்லாம் கேட்குது. டவர் சரியில்லாத இடத்துல உங்களுக்கு டவர் கிடைக்கல போல் இருக்கு. இங்க டவர் நிறைய இருக்கே, நல்லா இருக்கே, இங்க டவர் இருக்கு. அப்படியா? சரி, ரைட்டு, நல்லது. அப்போ அந்த தங்க புதையலை எடுத்துட்டு அப்புறம் அவர் கேட்குறான் தங்க புதையல் வேணும் அப்படின்னு. அப்புறம் அவரும் அதுக்கு மறுபடியும் மேலேயும் கீழேயும் அவனை பார்த்துட்டு தங்க புதையல் இருக்கிற இடத்தையும் கொண்டு சொல்றாரு, இத்தனாவது மரத்துக்கிட்ட போனீங்கன்னா அங்கே தங்க புதையல் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். இவனை ஆசைப்பட்டு போய் அங்கே தோண்டி அப்புறம் அந்த தங்க புதையலையும் எடுத்து வந்துடுறான். தங்க புதையலையும் எடுத்து வரும்போது மறுபடியும் அவனுக்கு ஒரு அந்த தங்க புதையல் எவ்வளவுனா ஒரு நாட்டினுடைய அரசன் கட்டியும் கூட அவ்வளவு தங்கம் இருக்காது. அவ்வளவு தங்கம், ஒரு நாட்டை ஆட்சி பண்ற அளவுக்கு தங்கம் எடுத்தும் கூட அவனுக்கு அந்த ஆசை தீர்ந்துச்சா என்றால் இல்லை. உடனே என்ன பண்றான், ஐயா சாமி கோச்சுக்காதீங்க, வந்தது வந்துட்டேன், ஒரு வைரப்புதையல் இருந்தா காட்டுங்க அப்படிங்கிற. வைரப்புதையல் இருந்தா காட்டுங்க அப்படின்னு. அப்ப அந்த அவரும் அதுக்கு சலிச்சவர் இல்லை. மறுபடியும் வைரப்புதையல் இருக்கிற இடத்துக்கும் போய் பார்த்து அந்த வைரப்புதையலையும் எடுத்துட்டு வரான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டும் போது அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. ஆமா, இந்த வெள்ளி புதையல் இருக்கிற இடம் தெரியும், தங்க புதையல் இருக்கிற இடம் தெரியும், இந்த வைரப்புதையல் இருக்கிற இடமும் தெரியுமே இந்த சாமியாருக்கு. இவ்வளவையும் வச்சுட்டு இந்த சாமியார் ஐயா சாமியாராவே உட்கார்ந்து இருக்கிறாரு, இத போய் அனுபவிக்காம அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. அதையும் அவர்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்ட்டு வச்சுட்டு, சாமி ஒரே இன்னொரு 3வது 4வது கேள்வியா ஒரு கேள்வி கேட்கிறேன்,
இவ்வளவு புதையல் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டும் இதையெல்லாம் அனுபவிக்காம இப்படி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, இந்த புதையலை எல்லாம் வச்சுட்டு நான் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய அறிவு அழிந்து போகும், என்னுடைய அறிவு அழிந்து போகும். இந்த 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 புதையலை வச்சுட்டு நீ உனக்கு மீறி நீ 40 வருஷம் 50 வருஷம் வாழ்வ. எத்தனை கோடி ஆண்டுகள் இருந்தாலும் தீராத பணம் இருந்து உன் மனசு நிறைவு பறிச்சா? அதனால இல்லை. நான் அந்த அறிவை நோக்கி தவம் செய்கிறேன். அறிவுனா யாரு? தெய்வத்தை நோக்கி, அந்த இறைவனை நோக்கி தவம் செய்கிறேன். அதுதான் எக்கோடி காலத்துக்கும் அந்த கற்பாந்த கோடி காலத்திற்கும் நான் அங்க போய் இன்பமாக சுகமாக அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த தவம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த முதல் இல்லை. அப்போ அந்த அறிவு தான் பெருசு அப்படின்னு அவர் சொன்னவரவு தான் அவன் அதையும் அவ்வளவையும் போட்டுட்டு அவர்கிட்டயே சீடனாக சேர்ந்து விடுகிறான். அவனும் எல்லா பொருளாசையெல்லாம் விட்டுட்டு அதற்கு பிறகு சேர்ந்த இந்த ஒரு கதை. அப்போ இந்த அறிவுக்காக இந்த ஒரு கதையை நாம் எடுத்து சொல்கிறோம். அப்போ இந்த அறிவைத்தான் சொல்கிறாங்க. அப்போ தெய்வம் இந்த அறிவை சொல்லும்போது இந்த அறிவு எப்படி இருக்குன்னா, பாய்மன அறிவு தெய்வம் எடுத்து சொல்லும்போது உன் அறிவு முன்னும், உன்னுடைய அறிவு என்ன ஆகணும்? முன்ன இருக்கணும். ஆனால் என்ன நம்மளுக்கு முன்னாடி இருக்கு? மனம் முன்னாடி இருக்கு. உன் அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஜீவன் முத்தர்களுக்கு மனம் என்பது இல்லை, எல்லாம் அறிவே. ஏன் அப்படின்னா அவங்க இந்த மனத்தை வென்று விடுகிறார்கள், அந்த அறிவோட சேர்ந்து விடுக. யாரோட? தெய்வமாகிய அறிவோட இந்த மனத்தை கொன்று அறிவாக மாறி விடுகிறதுனால அவர்களுக்கு மனம் என்பதில்லை என்று கொடுக்குறாங்க. அப்போ தெய்வம் அவர்களை சொல்லும்போது முன்பில் இல்லாத முதல்வன் சன்னதிக்கு எது எடுத்து செல்லும் என்றால் அறிவு தான் எடுத்து செல்லும். அவருடைய திருச்சன்னதிக்கு, அந்த கைலாய வீட்டுக்கு, அந்த தேவ திருச்சபைக்கு எது எடுத்து செல்லும்னா அறிவு தான் எடுத்து செல்லும். அதுதான் சொல்றாங்க, முன்பின் இல்லாத முதல்வன் சன்னதிக்கு உன்னை எத்தி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம், அதுதான் அறிவு என்று நமக்கு அங்கே வழங்குகிறார்கள். மேலும் இதை திருமந்திரத்துல எடுத்து சொல்றார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன். அந்த அறிவு என்பதற்காக அவர் கொடுக்கிறார். தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னை அறிச்சிக்கத்தான் இருந்தானே என்று எடுத்து கொடுக்கிறாரு. அவரே இன்னொரு படல அறிவு வடிவென்ற அறியாத என்னை, அறிவே வடிவியா? இறைவன் அறிவே வடிவாக இருக்கிறார், தெய்வம் அறிவே வடிவாக இருக்கிறார்கள், அந்த இறைவன் அறிவே வடிவாக இருக்கிறார்கள், அந்த அல்லாஹ் அறிவே வடிவாக இருக்கிறார்கள், அந்த ஈசன் அறிவே வடிவாக இருக்கிறார்கள், அந்த இயேசுபிரான் அறிவே வடிவாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா என்றால் இல்லை. அதுதான் சொல்றேன், அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி. இதை யார் சொல்லி கொடுத்தானா? நந்தி என்பது குரு. அந்த குரு, நந்தி என்பது வேற இல்லை, குரு அவர்கள் தான் அதை சொல்லி கொடுத்தார்கள். அறிவு வடிவென்று அருளால் அறிந்தே, யாருடைய அருளால்? அந்த இறைவனுடைய அருளால் அறிந்தே, அது தெய்வத்தின் அருளால் அறிந்தே அறிவு வடிவென்று அறிந்திருந்தானே என்று எடுத்து அவர்கள் கொடுக்குறாங்க. அடுத்து அறிவறி பாடத்துல, இந்த 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அறிவறி பாடத்துல அறிவு ஒளிர ஆசானை தேடு. இந்த அறிவானது பிரகாசமாக வேண்டும் என்றால் நீ யாரை தேடணும்? ஆசானை தேட வேண்டும் என்கிறார்கள். அறிகின்ற அறிவே, யாரை அறிகின்ற? இறைவனை அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய். வேற அறிவெல்லாம் அறிவில்லை, இறைவனை அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய் என்று கொடுக்குறாங்க. தெய்வம் அடுத்து வழங்கும் போது மனிதனுக்கு மட்டுமே, வேற ஆளுக்கு இல்லை, இந்த மனிதனுக்கு மட்டுமே அறிவு என்கின்ற மாணிக்கம் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. வேற யாருக்கா படைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப இந்த மனிதனுக்கு மட்டுமே அறிவு என்ற மாணிக்கம் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது, மற்ற மிருகங்களுக்கு அது இல்லை என்று கொடுக்குறாங்க. அடுத்து அறிவு என்றால் ஞானம். அந்த ஞானம் என்றால் என்ன என்றால் எல்லாம், இதுதான் கடைசியா நாம் நினைச்சு கொள்ள வேண்டியது, எல்லாம் இறைவனுடைய செயல், நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்று அறிவது அறிவு. எல்லாம் இறைவன் செயல், நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்று அறிவது அறிவு. என்னால் ஆவது ஒன்றுமில்லை, என்னால் ஆவது ஒன்றுமில்லை, நான் கடவுள் கையில் இருக்கும் கருவி, கடவுள் கையில் இருக்கும் கருவி என்று எண்ணுவது அறிவு என்று கொடுக்குறாங்க. நீ என்னை ஆட்டுவிப்பவன், நீ என்னை ஆட்டுவிப்பவன், நான் ஆடுபவன், நான் வீடு, நீ அதில் வசிப்பவன் என்று அறிவது அறிவு அப்படிங்கிற. நீ இயக்குபவன், நான் இயந்திரம் என அறிவது அறிவு. நான், அது அடுத்து முக்கியமாக கொடுக்குறான், நான் என்பது
எதுவுமே இல்லை. நீதான் எல்லாம் என்று அறிவது அறிவு என்று எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து ஒரே ஒரு திருவாக்கியத்துல, படிப்பதாயின் எல்லா அங்க குலங்களும் தோய படிக்க வேண்டும். லேசா படிக்கிறது என்றால் லேசாக படிக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் லேசா தெரிஞ்சுக்க கூடாதுதான் சொன்னாங்க. படிப்பதாயின் எல்லா அங்க குலங்களும் தோய படிக்க வேண்டும். வாயிற் சொல்லும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும். இந்த செவி கேட்ட பின்னரே மனம் அதை தெரிந்து கொள்ளும். அப்ப மனம் தெரிந்தால்தான் அதன் பின்னர் தான் இந்த அறிவானது உணர முடியும் என்று கொடுக்குறாங்க. அப்ப அந்த அறிவு உணர்வதற்காக தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அறிவு உணர்ந்தவன் தான் மனம் அறிவாக மாறும். அது அந்நாட்டிற்கு வித்தாக மாறும். அதில் நாமும் மாறுவோம் என கூறி, ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது தவித்து கொண்டிருந்த நம்மை ஆரூர் என்னும் குருட்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவர்ண தில்லை சிற்றம்பலத்தில் ஏற்றி வைக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் கருணையாலும் தயவாலும் இரக்கத்தாலும் அவர்களுடைய அறிவை அறிந்து அவர்கள் அறிவாகவே மாறுவோம் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.